இந்த நாளிலே எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து 2 விதமான விசுவாசத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். 2 kinds of faith. முதலாவது விசுவாசத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஏனோக்கு, இது நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா மேற்கொண்டார்கள். தே ஓவர்கேம், ஓவர்கமர்ஸ், மேற்கொள்கிறவர்களாக இருந்தார்கள். விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். பாருங்க, அப்படி 2 விதமான விசுவாசம்னு சொன்ன பார்த்தீங்களா. முதல் விசுவாசம் வந்து ஜெயிக்கிற விசுவாசம், ஓவர் கம்மிங் ஃபெய்த். அதை நம்ம 2 வசனங்களில் வாசிக்கலாம். வாசிக்க கேட்போம். 34, 35. எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்ரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். சரி, இந்த வாசித்த வசனங்களிலே விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்கள் பிள்ளைகளை உயிரோடு பெற்றார்கள். இதெல்லாம் விசுவாசத்தினாலே அவர்கள் செய்த சாதனைகள். ஓவர் கம்மிங் ஃபெய்த், ஜெயிக்கிற விசுவாசம். இதை குறித்து அடிக்கடி நாம் கேட்டிருக்கிறோம். இது ஒரு விதமான விசுவாசம். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. என் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் சரியாக தான் இருக்காங்க. ஓவர் கம்மிங் ஃபெய்த், விசுவாசத்தினாலே நாங்கள் இந்த வியாதியை ஜெயிப்போம், சத்துருக்களை ஜெயிப்போம், கோலியாத்திகளை ஜெயிப்போம், எரிகோவின் கோட்டைகளை உடைப்போம் என்று இன்றைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், போதிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் அதை சாதிக்கிறார்கள். ஆனால் நாம் கடைசியாய் வாசித்தது போல வேறு சிலர், இவங்க யார்? இவங்க ஜெயிக்கிற விசுவாசம் அப்படி அந்த லிஸ்ட்டில் வரல. இவங்க விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்க அப்படின்னா, விசுவாசத்தினாலே வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், குகைகளிலே குடியிருந்தார்கள், கூடாரங்களிலே குடியிருந்தார்கள், அவர்கள் ஆட்டுத்தோள்களை பொறுத்து கொண்டு திரிந்தார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்போ இவங்க எங்கே போனாங்க? முதல்ல விசுவாசத்தினால் எல்லாத்தையும் ஜெயித்தவங்க எங்கே போனாங்க? அவங்களும் பரலோகத்துக்கு தான் போனாங்க. அதனால தான் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மேகம் போன்ற 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். நமக்கு முன்னால் ஒரு கூட்ட ஜனங்கள், பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவர்கள் எப்படி போனாங்க? ஜெயிச்சு போனாங்க. அப்போ இரத்த சாட்சியாக மறித்தவங்களாம் எங்கே போனாங்க? சிலர் அக்கினிக்கு இரையானார்கள், சிலர் அக்கினியை அவித்தார்கள், சிலர் அக்கினிக்கு இரையானார்கள், சிலர் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், சிலர் சிங்கத்துக்கு இரையானார்கள். பலவீனத்திலே அப்படியே இருந்து அப்படி மறித்து போனாங்க. பாருங்க, 2 விதமான கூட்டம். இதில் யார் சரி? ஒன்று ஜெயிக்கிற விசுவாசம், இன்னொன்று சகிக்கிற விசுவாசம். ஓவர் கம்மிங் ஃபெய்த், என்டியூரிங் ஃபெய்த், சகிக்கிற விசுவாசம். இந்த 2ல் எது சரி அப்படின்னா 2மே சரி. ஒரு சிலர் பாடுபட்டு கர்த்தருக்காக பாடுகளை சரீரத்தில் அனுபவித்து அவர்களுக்கு அதுதான் திருப்தியாக இருக்குது, அவங்களையும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள. ஒரு சிலர் அவைகளை மேற்கொள்கிறார்கள். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக அப்படின்னா, 2 விதமான கூட்டம் இருக்கிறார்கள். ஒன்று பாடுகளை அனுபவித்து வியாதியோடு தான் இருந்து பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருவர் இவைகளெல்லாம் ஜெயித்து நாம் பரலோகத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க.
அப்போ எது சரி அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில நேரங்களிலே தேவன் நமக்கு ஜெயிக்க உதவி செய்கிறார், பலன் தருகிறார், நம்மை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார். ஆனால் சில நேரங்களிலே நாம் பாடுகளின் வழியாய் கடந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசு மரணத்தினால் விழுங்கப்பட்டவர்களை ஜெயித்து அவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆனால் இயேசு தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எலிசா மரித்த அநேகரை உயிரோடு எழுப்பினார். ஆனால் எலிசா வியாதிப்பட்டு மரித்தார். பைபிள் சொல்லுது, உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை விசுவாசம் நமக்கு குறைவாக இருக்கிற நாட்களிலே நாம் தோல்வி அடையலாம், பலவீனத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம விசுவாசத்தில் பலப்படுத்தும் போது நாம் உயரத்திற்கு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம் எப்படி வரும்? கேட்கிறதினாலே வரும். ஆகவே விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையினால தான் நமக்கு வரும். விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால் இந்த நாளிலே புத்திரங்கள் வழியாய் போகிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தைரியமாக இருங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. இரண்டையும் சமநிலையிலே வைத்து நாம் கர்த்தருக்காக வாழ்வோம். இந்த வசனங்களினாலே கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.